ஒரு பிஸ்கெட்டில் செஞ்ச கேக் இவ்வளோ சாஃப்டாக வரும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த பிஸ்கெட் கூட ஒரு 4 பொருள் தான் நான் சேர்த்திருக்கேன். வாங்க அது என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டார்க் ஃபேண்டசி சாக்லேட் பிஸ்கெட் வச்சு தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கடாயை வந்து ப்ரீஹீட் 10 நிமிஷம் பண்ணிக்கலாம். இந்த கடாயோட லிட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ஹோல் இருக்கும் மேலே, அதை வந்து நான் நல்லா பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா டைட்டாக அது கேப் இல்லாமல் அதை அடைச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ரிங் எடுத்துருக்கிறேன். இந்த நடுவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். மூடி போட்டுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கேக் செய்கிறதுக்காக இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த குக்கருக்குள்ளெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரம் தான் இது. இந்த பட்டர் ஷீட்டை வந்துட்டு 4ஆக மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோன் மாதிரி ஷேப்பில் மடிக்கணும். மடிச்சுட்டு மறுபடியும் அதையும் கோன் ஷேப் வர மாதிரி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு பாத்திரத்தை திருப்பி போட்டுட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜு வந்து நடுவில் வர்ற மாதிரி, பாத்திரத்துக்கு நடுவில் வர மாதிரி வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வரும். உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ளே வைக்கிற மாதிரி கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா பட்டர் இந்த பாத்திரத்துக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணாதீங்க, அப்புறம் கேக்கு வந்து உங்களுக்கு மொறுன்னு ஆயிரும், சாஃப்டாக வராது. ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டர் ஷீட் பாருங்கள், விரிச்சோன்னே எப்படி ரவுண்டாக அது கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ இந்த சீட்டு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்தமாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பேக்கெட் பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2 உடச்சி போட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வந்த மாதிரி இருக்கும். ஒரு குறன்னு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு பால் பவுடர், நீங்கள் எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கோங்க, அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இதுக்கப்புறம் பவுடர் சுகர் ஒரு 2 ஸ்பூன், நம்ம நார்மலாக ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன், இதில் பால் பவுடர் 2 ஸ்பூன், சர்க்கரை பவுடர் 2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் அப்பப்போ டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துகிட்டு, எல்லா பாலையும் சேர்க்கக்கூடாது, ஒரேடியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 வாட்டி நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரேடியானா ரொம்ப தண்ணி ஆயிரும், அதுக்காக தான். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இது இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு இடுக்கி வச்சுட்டு பார்த்து வைங்க. ஹேண்டில் பிடிச்சிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு சுடும், பாத்திரத்தில் கை பிடிச்சிட்டா ரொம்ப சுடும், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ லிட்டு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இது வந்து 20 நிமிஷம் இல்லைன்னா 25 நிமிஷம் நம்மளுக்கு தேவைப்படும். நான் ஏன் கண்ணாடி லிட்டு போட்டிருக்கேன்னா உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக தான், எந்த ஸ்டேஜில் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக நான் இந்த லிட்டு போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்குது. நம்ம இப்படி கிளாஸ் லிட்டு போட்டால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நான் இந்த லிட்டு எடுத்துகிட்டு ஒரு டூத் பிக்கை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு நடுவில் விட்டு பார்ப்போம். டூத் பிக்கில் எதுவுமே நம்மளுக்கு ஒட்டலைன்னா நல்லா பேக் ஆகிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கூட வச்சா போதும். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம நல்லா ஆறணும். இதை நான் வெளியே வச்சிடுறேன். ஆறுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இப்போ பாத்திரத்தில் இருக்கிற ஹீட்டெல்லாம் போயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு நான் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு லைட்டாக நீங்கள் மேலே ஒரு டேப் பண்ணி விட்டால் போதும், நம்மளுக்கு கேக்கு கீழே வந்துடும். பாருங்கள், இப்போ பட்டர் ஷீட் எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட்டில் செஞ்ச கேக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்க்கல. நம்ம இந்த மைதா மாவு வச்சு செய்கிறோம் இல்லைங்களா, அதை விட இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது குழந்தைங்க கேக் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி சின்ன கேக்காக கூட நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஓவன் வேணும் இல்லைன்னா ஓடிஜி வேணும் அந்த மாதிரி அவசியமே இல்லை. நம்ம இப்போ ஒரு க்ரீம் கேக் செய்கிறனா கூட இந்த மாதிரி பிஸ்கெட் கேக் செஞ்சுட்டு 3 லேயராக கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் கூட நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேட் கொடுத்துட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சாக்லேட் சிரப்பை மேலே இந்த மாதிரி லைன்ஸாக போட்டுட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணும்போது தான் தெரியுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது கட் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.